like I'm floating. Yeah, break out, I've got to see. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம வண்டி எடுக்க தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ தம்ப்நெயிலில் பார்த்துருங்க, உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சுங்க. நான் சொல்லிட்டேன் அவருக்கு, அந்த பையன்கிட்ட, ப்ரோ பொறுமையாக பாருங்கள், வண்டி ஒரு அவசரமும் கிடையாது அப்படின்ட்டேன். ஏன்னா நம்ம வண்டி நமக்கு தான் அந்த வண்டி இருக்குல்ல, சின்ன வண்டி இருக்குல்ல, அதனால் வந்து இதிலே போயிட்டு வரனால வந்து அந்த வண்டியை பொறுமையாக பாருங்கள், நல்லா பாருங்கன்னே சொல்லிட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி தான் வந்து நேற்றே வந்து எடுத்துங்க, நாங்கள் நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. ஓகேவா? உண்மையிலே கரெக்டாக வந்து இன்றைக்கி டேட்டு வந்து என்ன, இன்றைக்கி டேட்டு கரெக்டாக 12 பாருங்க கேட்டு கரெக்டாக ஏப்ரல் 9 ஸ்டில் 14 days மோர் ஃபார் லடாக் ரைடு. ஓகேவா? நீங்கள் கரெக்டாக நம்ம போகிறோம், லடாக் ரைடை போய் மாஸ் காட்டுறோம். ஏப்ரல் 25, 26 நான் அநேகமாக வந்து கிளம்பிடுவோங்க. ஓகேவா? கிளம்புறோம். பட் இந்த வாட்டி உறுதியாக போகிறோங்க. இந்த வாட்டிலாம் நம்ம போகலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நம்மளை கழுவி ஊற்றிடுவாங்க. என்ன ப்ரோ வட்ட சொல்கிறீங்க, கிட்டத்தட்ட 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஒரு வாட்டி கூட போக மாட்டேறீங்க அப்படின்னு. சரிங்களா? அதனால் வந்து இந்த வாட்டி கன்ஃபார்ம் போகிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. போயிட்டு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வரப்போகிறோங்க. ஓகேவா? நம்ம கூட இப்போ யார் நம்ம வண்டியை வந்து எடுத்துகிட்டு வரணும்ல, அதனால் வந்து யாரை கூப்பிட்டு போகணுச்சா, ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ லாரா தான் நம்ம கூட வந்து, அவன் தான் வரான், நம்ம தம்பி ஒரு பையன் வரான், நம்ம கூட லடாக் வர போகிறேன்னு சொன்னான்ல, அவன் தான் இப்போயும் வரான். இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னா. ஏய் இந்த அன்னைக்கு வந்த பையனா? ஓ உட்கார். என்னடா சொல்கிறாருங்கப்பா? பட்ஜெட்டு தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? பிரச்சனை எப்படா முடிகிறது? நம்மளுக்கு இப்போ தானடா லீவு. பின்னாடி இங்கிட்டு போகணுமோடா, இங்கிட்டு போய்க்கிருக்கேன். நம்மளுக்கு எப்போ பிரச்சனை முடிகிறது? சரி, நீ இருந்து என்ன பண்ண போகிற? பிரச்சனையா ஃபேஸ் பண்ண போறியா? சரிடா. ஒரு யாரு டைம் கேள்றா, நம்ம பேசுவோமாடா, கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுவோமாடா. பஞ்சாயத்து என்ன என்ன சொல்லி முடிச்சிருக்கீங்க? அவசரமான இப்போ எவ்வளவு, எத்தனை அமௌண்ட் எவ்வளவு, பெருசா சிறுசா எவ்வளவு? 5 lakhs தானடா. என்னடா 5 lakhsக்கு 4 வருஷம்? சரி விடு, 4 வருஷம் பொறுத்துட்டு அது மட்டும் அப்படியே லாக் ஆகிக்கிச்சா? ஆமாம் போகும்டா. கிளச் பிளேட்லாம் இன்றைக்கி மாற்றிடுவோம்ல. இன்றைக்கி இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் மாற்றணும், மற்றதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமாம், இப்போ வேலைக்கு கொடுக்குறேன். ஆயில் என்னடா இந்த வண்டி போகாதுன்றியா? நான் போய் டபுள்ஸ் வச்சு இதில் போயிருக்கேன்டா. பிக்கப் இல்லையா? இந்த வண்டியை வச்சு ஸ்பீடு போய் கட்டவா? பயங்கர ஸ்பீடாக போகும்டா. டேய் இந்த வண்டி ஸ்பீட் என்னடா சிரிக்கிற? என் வண்டியை பார்த்து அசிங்கப்படுத்துகிற. டேய் என்னடா சிரி. என் வண்டியை ப்ரூவ் பண்ணணுமே உனக்கு. ஹைவேல ஏறிடுவா, சுற்றி வந்து தருமா? இரு, உனக்கு ப்ரூவ் பண்ணியே காட்டுறேன்டா. ஏடா பொறுமையா. என்னது கிளச்சு குடிச்சாலே போதா? புரியல நீ என்ன சொல்ற? டேய் இது லூஸா இருக்குடா, டைட் வச்சுக்கிற வேண்டியதா, எல்லாம் லூஸா இருக்குடா. அதான்டா நீ போகுதுன்னு நினைக்கிற. நீ வர்றியா அண்ணா? ஓ வண்டியிலையா? ஏன் இந்த வண்டியில் வாடா. நீ ஓ வண்டியில் வரையா? சரி ஓகே நீ ஓ வண்டியில் வா. அதுக்காண்டி வந்து நீ ஸ்பீடாக போயிடக்கூடாது. அப்புறம் என்னையை தாண்டி போயிடக்கூடாது, என் கூட தான் வரணும். இந்த வண்டிக்கும் ஓ வண்டிக்குமா? இந்த வண்டிக்கும் ஓ வண்டிக்குமா? டேய் என் சத்துக்கு தகுந்த மாதிரி ஆள்கிட்ட தாண்டா நான் ரேஸ் விடுவேன். ஏடா அடைச்சிட்டாங்க.
ஏய் என்னடா இப்படி சொல்லி இங்கே பாரு, நான் இன்ன வரையும் டவுட்டாக இருந்தேன் இது இந்த வண்டியை போகலாமா அந்த வண்டியில் போகலாமான்ட்டு. இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் இந்த வண்டியில் தான்டா உறுதியாக எடுத்துகிட்டு போவேன். போக முடியாது. சூப்பர். நான் உன்னைய வச்சு டபுள்ஸ் வச்சு போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ என்னடா அப்படி சொல்லியிருக்க? ஆ இது போகும்டா. நான் போயிருக்கேன்டா ஆல்ரெடி. நீ எது நான் இதில் போயிருக்கேன்டா ஆல்ரெடி. இதே ஆ இந்த சிச்சுவேஷன்லனா புரியல. இந்த டேய் வண்டி நல்லா தான்டா இருக்கு. யாரா அவன்? எப்படி ஏங்க எப்படி ஸ்குவாட் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வண்டி போகாதுன்றாங்க. லடாக்குன்றேன் பாரு, கொடைக்கானலுக்கு. சரி ஓகேங்க. இப்போ எதுக்கு இந்த பாலத்தில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வண்டி எதுவுமே போகாதுனே அப்படின்ட்டான். அதுக்காண்டி தான் வந்து இந்த வண்டி இதில் போகுண்டா அப்படி இந்த பாலத்தில் எடுத்துகிட்டு வந்தது. டேய் இந்த ஸ்பீடு பத்தாதுன்றியா? டேய் இந்த ஸ்பீடு பத்தாதுன்றியா? போகாதா? கொடைக்கானல் ஏறாதுன்னு சொல்கிற? ஆ கொடைக்கானல் இல்லைடா, இந்த ஸ்பீட்லேயே போனால் ஏறாதுன்றியா இல்லை இந்த ஸ்பீடு பத்தாதுன்றியா? கொடைக்கானல் ஏற வாய்ப்பு இல்லையா? இந்த வண்டி ஏறாது, ஃபிக்ஸே பண்ணிட்டேன். ரைட்டு, நீ என் கூட வா. இந்த வண்டியில் நீ ஏறு. இந்த வண்டியில் வச்சு ஏறியே வா. நம்ம கொடைக்கானல் போயிட்டு இறங்குறோம். என்ன சொல்கிற? ஆ உண்மையில சரிடா, நீ ஏறாதுன்ற, நான் ஏறுன்றேன். ஓகேவா? சரிடா. வேற என்ன நீ அதுவும் சேலஞ்ச் இருக்கா? இது பெட்டு கட்டலாம்ண்ணா. சரி கட்டிக்கோடா. பேசன் சின்ன வண்டி இந்த என் வண்டி ஏறாதுன்ட்டானே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஆனால் என் வண்டி இதை வச்சு இந்த வண்டியை வச்சு நான் சென்னை போனாலும் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வாய்ப்பே கிடையாதுன்ற. டேய் ஆ டேய் இருடா, கொடைக்கானல் ஏறிச்சுன்னா நீ ஒத்துக்கிறவேடா இது ஒரு நல்ல வண்டி தான்ட்டு. கொடைக்கானல் ஏறி இறங்கிருச்சுன்னா பாடுறா, நீ பார்த்துக்கிட்டே இருடா. ஆ டேய் இதுக்கு மேல என்னடா போகணுன்ற? இந்த வண்டி அவ்வளோதான்டா போகும். 50 போக மாட்டுதா? டேய் யாரா அவன்? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதே 50டா. அடுத்த பாலமா? இப்போ வந்த ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்ற? ஒரு 70. ஆ 70. ஆ அண்ணா 70 போனால் பத்தாதா? 70 போனால் பத்தாதா? டேய் இது 100cc வண்டிடா, அவ்வளோதான்டா போகும். 100cc கிடையாது இது. 90 95cc தான். 2009 மாடல்ன்ற அந்த வண்டி. சரி ரைட்டு, நான் 13ஆம் தேதி காலையில் ஃபிக்ஸ் பண்ணிக்க வந்துரு. இந்த வண்டியில் ஏறி உட்காரு, நான் ஏற்றி இறக்குறேன் உன்னைய. ஓகேவா? ஏற்றி இறக்கிடுச்சுன்னா நீ லடாக் என் கூட கன்ஃபார்மாக வர்ற. ஓகேவா? உங்கள் அப்பா என்னடா சொல்கிறாரு? உங்கள் அப்பா என்ன தான் சொல்கிறாரு? ஆ பேசிடுறா. இப்போ அந்த அண்ணனோட போனோம்னா நான் இப்படியே போயிட்டு வந்துடுவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம தனியாக போனோம்னா ரொம்ப காசு ரொம்ப அதிகமாகும்னு சொல்லு. சும்மா பேசிடு. கீழே இறங்கிடலாம். இதுலையா? அப்பா சும்மா இருந்தாலும் ஒரு 10 பேர் உட்காந்து குழந்தைங்க கிளப்பி விடுவாங்க. அங்கே போனால் இப்படியே போயிடும். ஐயோ அதுக்காண்டி அவர் இருடா, நான் பேசிடுறேன்டா அவங்க அப்பாட்ட வந்து. ஆ என்ன இப்போ எவ்வளோ தான் ரெடி பண்ண முடியும்? இல்லைடா அதான்டா. இங்கே பாரு, இப்போ நீ வந்து இப்போ 30 ரூபா சொல்கிறியா? எவ்வளோ சொல்லியிருக்கப்ப? சரி ஓகே, 20 ரூபானா கரெக்டாக இருக்கும்டா. 20 ரூபான்னு வச்சுக்கேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாரு, 30 ரூபா கேட்டேன்னா ஓரளவுக்கு உனக்கு வந்து மிச்சம். நீ 20 ரூபா கேட்டேன்னா
கரெக்டாக இருக்கான். நம்ம திரும்ப வரும்போது பைக்லேயே வரா மாதிரி தான் இருக்கான். நீ 30 ரூபா கேட்டேன்னா நம்ம 2 சேர்ந்து ஃப்ளைட்லேயே வந்துடலாம். சரி, நம்ம எப்படி நீ யோசி. நீ உனக்கு எவ்வளோ பட்ஜெட் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிட்டு வாடா, பார்த்துக்குறோம்டா எதுவாக இருந்தாலும் வாடா. ஓகேவா? நீ வரா மட்டும் இருந்துடாத, எப்படியாவது வந்துடு. ஓகேவா? முடிஞ்ச வரை எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிவிட்டு, ஏன்னா சோலோவாக போனால் நல்லாவும் இருக்காதுடா, அதுதான் யோசிக்கிறேன். நிழலுக்கு வந்தாச்சுங்க. ஏங்க இப்போ வரும்போது இந்த காற்றுல கேட்டிங்களா நான் தெரில, நம்ம வண்டி போகவே போகாதுன்ட்டாங்க. கொடைக்கானல் ஏறாதுனே கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேனே. கொடைக்கானல் எல்லாம் எங்கே ஒன்றரை நல்லா தெளிவாக கேள்வியை கேட்டுக்கிறேன். சுத்தமாக ஏறாதுன்றியா? திணறுண்டா, ஆனால் ஏறுமா ஏறாதா? அதை மட்டும் சொல்லு. டேய், இந்த வண்டியை வச்சு நான் பூம்பாறையெல்லாம் போயிட்டு வந்தேன்டா. வா, நீ எல்லாத்தையும் போகண்டா. இங்கே பாரு, ஒரு இடத்துல சில்வர் ஃபால்ஸில் இருந்து என் ஃப்ரெண்டு வீடு இப்படி நெட்டு குத்தாக இருக்கு. சின்ன இந்த ஒரு 2 அடி பாதை இருக்குன்னு தெரியுமா, அதில் வண்டி ஏற்றிக்கு போனேன். எப்படா நம்ம வண்டி ஏறிடுமான்னு நினச்சேன், அதில் இந்த வண்டி ஏறி போயிடுச்சு. சரி, ஓகேடா. நீ போய் கிளட்ச் பிளேட்டை மாத்துறேன், உனக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன்டா. நீ என் கூட வந்தால் மட்டும் போதும், நான் பெட்ரோல் எல்லாமே நான் பார்த்துக்கிடுவேன். நீ சும்மா கூட மட்டும் வா போதும். இன்னும் 2 பேர் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் அந்த மேக்ஸ் 100 எல்லாருமே 100cc வண்டி தான். எத்தனை பேர் வராங்க? ஒரு 3 பேர் வரேன்னு சொல்லி. சரி, ஓகேங்க. ஸோ கிட்ட வந்தாச்சு. ஆர்வம் தாங்க முடியலை, நம்ம வண்டி எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டேன். இன்னும் நம்ம வண்டியில் நீ போய் கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரிட்டன்ரா, தங்கிட்டு எப்பட்றா? ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு நாள் தான் தங்கிட்டு. தங்குறதா இருந்தால் உங்கள் சொந்தக்காரர் வீட்டில் தான் தங்கினா போகிறோம். என்ன தங்காலும் சரியான வெயில் அடிக்குது. எங்க பூம்பாரி வெயிலா? என்னடா சொல்கிற? ஸோ வந்தாச்சுங்க இடத்துக்கு. வைசர் நைட்டில் தெரியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டுவேன். நம்ம வண்டி இங்கே இருக்குது, வண்டி இங்கே இல்லை, இங்கே இல்லை, உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ வாங்க. கூட எடுக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வண்டி அந்த வண்டியை கட்டி அது வண்டி நல்லாவே இல்லை, உங்களுக்கு செட்டே ஆகலைங்க. ஏன்டா அப்படி சொல்கிறா? ஏன் நல்லா இல்லைன்றா? செட் ஆகலை. ஏன் அப்படி சொல்கிறா? எனக்கு தெரியுதா மாதிரி வீடா? தெரியுதா? கீழே குனிஞ்சாம இருக்கு. டயர் இல்லை பின்னாடி. ஆனால் இந்த வண்டியை பூரா இப்படி தான்டா ஓட்டுறாங்க, காற்று இல்லாமல். டயரை பாருங்க, இந்த பாருங்க டயரு. சொல்லுங்க சார். ப்ரோ, இந்த கண்ணாடி மட்டும் இந்த முதல் நேரம் இருந்துச்சுல்ல, அது மாதிரி மாட்ட முடியுமா? இல்லை, இது வந்து இந்த கண்ணாடி வந்து இங்கிட்டு வரும். இல்லை, அப்படி வச்சு பார்த்து செட் ஆகல. இல்லை, அந்த மணி ஒரு வாட்டி மாட்டி விட்டாரு. எப்படின்னா இந்த கண்ணாடி வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும். இப்படி வராது. எப்படின்னா இந்த இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக அப்படி வரும். இந்த சரி, நீ ஓட்டி பார்த்து. சரி. இதுவும் புதுசு தானே ப்ரோ? உள்ளே மாற்றியாச்சு. சரி, ரைட், ஓகே. 4 தான் ப்ரோ சரியான பில்டு. இருந்துச்சா? ஏன்
கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி இருக்குது. பெட்ரோல் இல்லையோ? பெட்ரோல் இதான் திருகிறேன், அது போகவே மாட்டுது. கம்மியாக ப்ரோ இருக்குது. அது அடைச்சா பம்பு கீழே ப்ரோ. அதான் திருனேன், அடைச்சி போயிடும். அடைச்சு ஓடிச்சு. கொஞ்சம் நிறையா மாதிரினா எல்லாமே இது பண்ணியிருக்கனால கொஞ்சம் 2 கோடுக்கு மேலே பெட்ரோல் ஏற்றிருக்கோம். சரி ஓகே. இந்த மிரர் கலட்டிடுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நினைக்கிறாங்க போகிறப்ப. இல்லை ப்ரோ, இந்த மிரர் வந்து நேராக இருக்கான். நீங்கள் சொல்கிறது வந்து இப்படி சொல்கிறீங்க. இப்போ இது வந்து இங்கிட்டு வரணும். இது வந்து இங்கிட்டு வரணும், இது வந்து அங்கிட்டு வரணும். அந்த சரி நான் அப்பயே பார்த்தேன் வீடியோவில். சரி விடு, அங்கே பார்த்து சொல்லிக்கிறோம்ன்றதா. நான் என்ன நினைக்கிறேன், இதுதான் நான் கரெக்டான வியூ வரும். இல்லை அது வராது. நான் அன்னைக்கு பார்த்து செக் பண்ணி தான் மாட்டேன். அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தெரிஞ்சிருக்கும். மொத்தம் 4185 ரூபா. மொத்தம் 7000 ரூபா. அதில் ஆல்ரெடி 3000 ரூபா கொடுத்தாச்சு. இப்போ 700, மொத்தம் 4800 கொடுத்துருங்க. இப்போ 1885 இவ்வளோ ஒர்க்கு. அதான் 16,000 ரூபா கணக்கு வந்துருச்சு. வண்டி இதான் வண்டியை ரெடி பண்ணுறதுக்கு 16 ரூபா, இன்ஜின் வேலையை தவிர்த்து. அப்போ அது சூப்பர் பைக்கெலாம் என்ன பண்ணுறது? அது ஒரு சர்வீஸ்க்கு 16,000 ரூபா வேணும். ஒரு சர்வீஸ்க்கே. சரி ஓகே பிரதர். சரி ப்ரோ, ஓகே நன்றி. நான் ஏதாச்சும்னா நான் ஃபோன் அடிக்கிறேன். ஒரு 2 days போகிறக்கு ஒரு 1 week முன்னாடி கடைக்கு வந்துடுங்க. அப்படியா? வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு லூப் அடிச்சுட்டு மிச்சப்படி ஏதோ ஃபோர்க்கு டைட் பண்ணணுமா என்ன? சரி ஓகே. ஆமாம் அது நல்லது தான். ஓகே பிரதர். சரி ஓகே. நீ இந்த போய் இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க்கு அது இதுன்னு இருக்குது, அதை பார்க்கணும். அண்டர்பிளி கிடைக்கவே இல்லை. அது பார்த்தேன். இல்லை அதுக்கு மீறி பார்த்துக்குறோம் வாங்க. சரி ஓகே பிரதர். சரி ப்ரோ, நான் போய் அந்த பெட்ரோலை போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். கால் பண்ணுங்க. ஓகே பிரதர். சரி ஓகேங்க. ஃபைனலி நம்ம வண்டியை வந்து எடுத்தாச்சு. அடைக்குது. ஃபைனலி அவர் வண்டியை வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ வண்டியில் வந்து பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்குது. அதான் வரும்போது சொல்லிகிட்டே வந்தேன். எங்களுக்குள்ள ஒரு பல்க் இருக்கும், அது எங்களுக்குள்ளே இருக்குன்னு தெரில. போகும்போதே இருக்கும். இந்த இருக்குது இதுவா? ரைட். ஆவாடா, இந்தியன் ஆயில் கரெக்டாக வந்து நிற்க போகுது. போடலாமா? பவர் 500 ரூபாய்க்கு போடுங்க. ஜிபே. ஜிபே 500 ரூபாய்க்கு போடுங்க. போகலாமா? ஓகே. 4 பாயிண்ட் இருக்குது. இப்போ தான் வண்டி சுருண்டுது எடுத்து. இப்போ தாங்க வண்டி பவராக இருக்குது. அதான் நான் பார்த்தேன், என்ன நம்ம வண்டி என்றைக்கிட்ட பவர் குறைஞ்சின்னு. பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சா, அதான் என்னடா பவர் இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். ரைட் ஓகேங்க. வண்டியை லடாக் ரைடுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி அடுத்து ஸ்டிக்கரிங் ஒர்க்கு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் வண்டியை பக்காவாக ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணி கொஞ்சம் அந்த விண்ட்ஷீல்டையும் கொஞ்சம் மாற்றி யூடியூப்பு அது இது இல்லை மதுரை டு லடாக்கு அப்படிலாம் போட்டு சும்மா வேறு லெவலில் வண்டி வச்சு போகிறோம், பார்க்குறோம். ஓகே சரி ஓகேங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அநேகமா வந்து கம்மிங் 13 வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி தான் கம்மிங் 13 வந்து ஒரு சும்மா ஒரு 100cc பைக் ரைடு மாதிரி. ஓகேவா? கொடைக்கானல் வந்து போகிறோம். அதனால் வந்து யாரெல்லாம் வர்றீங்களோ வாங்க. ஸோ அதை வந்து நான் அதை இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்றது தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதையும் கூட வந்து வாங்க. கம்மிங் 13ங்க, மறந்துடாதீங்க. 13 வந்து போய் சும்மா அப்படியே கேஷுவலாக ஒரு லாக் மாதிரி அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு பையன் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தான். ஸோ அவனுக்காக வந்து அந்த ரைடேவும் சரிங்களா.
என் கூட வர்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி போகாதுனே அப்படின்ட்டான். டேய் ஏன்டா போகாது, அவனுக்காண்டியே தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மெயினாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வண்டியோடு எடுத்துகிட்டு போயிடலாமான்னு. இப்போ அவன் சொல்லிட்டான்ல, இனி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வண்டியில் தான் போகிறோம். அதையும் பில்லியனை வச்சுக்கிட்டே போகிறோம். ஓகேவா? வழியாக வண்டியை சர்வீஸ் விட்டு எடுத்தாச்சு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பிங்க. நல்லா பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்டு நிறைய விஷயத்த மாற்றிட்டாங்க. இந்த பிரேக்கு, இந்த பிரேக்கு எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. மேக்ஸிமம் எல்லாமே மாற்றிட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாகவும் செக் பண்ணியாச்சு. இப்போ நினச்சா கூட நம்ம லடாக் ரேட்டுக்கு கிளம்பலாம், அந்தளவுக்கு இருக்கும் வண்டி இப்போ பக்காவா. இப்போ என்ன 37,608 கிலோமீட்டரா அப்படின்றப்போ வந்து 38, 39, 40. ஓகே, 38, 39, 40, 40,200 கிலோமீட்ரு. 40,200. இப்போ வந்து நான் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, இங்கே ஒரு 1,500 கிலோமீட்டர் இப்போ வந்து லோக்கலில் வந்து ஓட்டிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து டெல்லியில் போயிட்டு நம்ம வந்து ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ வந்து அங்கனக்குள்ளே போய் ஆயில் ஏன்னா 1,500 கிலோமீட்டரில் கரெக்டாக அந்த 3000 கிலோமீட்டரில் அங்கே போய் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அப்படின்றப்ப இங்கனக்குள்ளே ஒரு லோக்கல் ரைடு எங்கேயாவது போயிட்டு அந்த இங்கனக்குள்ளே எடுத்து ஓட்டுறதுக்கு இப்போதைக்கு கரெக்டாக இருக்குங்க. அதனால் வந்து லோக்கலில் நல்லா எடுத்து ஓரளவுக்கு ஓட்டிட்டு ஒரு 500-600 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அங்கே போய் வந்து ஆயிலை மாற்றிட வேண்டியது தான். இதுதான் நம்ம பிளான். ஓகேவா? வண்டி ஓரளவுக்கு வண்டி பக்காவாகிடுச்சுங்க. அது வரையும் சந்தோஷம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இந்த நாய்ஸீஸ் எதுவுமே கிடையாது, இந்த டேப்பட் சவுண்டு எதுவுமே இல்லை. எல்லாமே சரி பண்ணிட்டாங்க பக்காவா. எல்லாமே மெக்கானிக்கை பொறுத்து தாங்க. நம்மளுக்கு ஒரு மெக்கானிக் மட்டும் அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம், வண்டியை கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். இப்போ மெக்கானிக் மட்டும் நம்மளுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ நம்ம வண்டி என்ன கண்டத்தில் இருக்கோ, என்ன பண்ணி வச்சுருக்க போகிறாங்களோ அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். அதுதான் ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட என்ன செஞ்சாலும் அவங்க மேலே நமக்கு சந்தேகமே வராது. ஏன்னா எல்லாமே நம்பிக்கை தான். ஒருத்தன் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நம்ம ஏதாச்சும் ஒரு பொறுப்பை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அது எல்லா விஷயத்துலையும், பைக்குன்னு இல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்பி செய்யணும் ஒருத்தவங்கள. அப்படி இருந்தால் ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளுக்கு வேல்யூவாக இருக்கும். ட்ரஸ்ட்டு நம்ம மேலே போச்சுனாலே நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. ஓகே, வண்டி எடுத்தாச்சு. அதுதான் அந்த வீடியோவில் கண்டென்ட்டு. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னோடய வீடியோலாம் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டே வாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் போகிறதுக்காக தான் இது எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றப்போ வந்து புதுசாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாலெலாம் போய் எல்லாத்தையும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? எல்லாமே நல்லா தான் இருக்கும், நம்புகிறேன் நல்லா தான் இருக்குன்னு. நல்லா எல்லாத்தையும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.